அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்க்கான டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம ரெகுலராக தீபாவளி அன்னிலிருந்து டெய்லி 2 கொஸ்டினாக பார்க்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின்ஸ் 40 டேஸில் வந்து கவர் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ அதிலிருந்து நமக்கு யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், இந்தியன் கிளைமேட், அது ரிலேட்டடாக ஒரு ஜாகிரஃபியில் ஒரு கொஸ்டின், இதெல்லாமே வந்து நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு செட்டப்பை தான் நம்ம குரூப் 2 மெயின்ஸ்க்குமே பண்ண போகிறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸை செலக்டடா எடுத்து வச்சிருக்கோம், சரிங்களா? லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ல எதெல்லாம் முக்கியமா இருந்துச்சு, குரூப் 1ல எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்கோம், அதை தவிர குரூப் 1 எக்ஸாம்ல என்ன வந்திருந்துச்சு, அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு குரூப் 2 ஸ்பெசிஃபிக்கா கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி என்ன கேட்கலாம் அப்படிங்கறத ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு செட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ நமக்கு ஹிஸ்டரி அண்ட் தமிழ் சொசைட்டி இது ரெண்டையும் தவிர பார்த்தோம்னா நமக்கு 5 யூனிட்லையுமே கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு ஒரு செஷன் அப்படிங்கிறது போக போகுது. எப்படி இருக்க போகுது இந்த செஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 1 மெயின்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு 40 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே ஒரு பேட்டர்னில் தான் நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபார்மேட்டில், இதே ஃபார்மேட்டில் நமக்கு அப்படியே கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் அதை அப்படியே எடுத்து படிச்சுக்கிட்டா போதும், அதை அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக குரூப் 2 மெயின்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நம்ம வீடியோஸ்லேயே வந்து அதற்கான ஐடியாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்மளா கொடுத்துரும். நீங்க அந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி ஆன்சரை டெவலப் பண்ணி எழுதினா போதும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபார்மேட் பைலிங்குவல்லே நமக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். பிடிஎஃப் அப்படிங்கிறத நம்ம யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட்டாச் பண்ணிடும், சரிங்களா? ஸோ நீங்க வீடியோவை பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கும், அதை எடுத்து நீங்க ஒருத்தரையும் அந்த பிடிஎஃப் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி நீங்க அதை நோட்ஸா ஒரு கீ பாயிண்ட், ஒரு 10 கீ பாயிண்டா எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டே இல்ல லாஸ்ட் 1 வீக்ல அந்த கீ பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலுமே உங்களால கிராக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ பயப்பட வேணாம். கரண்ட் அஃபேர்ஸ் நான் என்ன பார்க்கல, அந்த மாதிரி எந்த ஒரு தயக்கமுமே வேணாம். கட்டாயம் நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 50 கொஸ்டின் பார்க்க போறோம். கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ பயப்பட வேணாம். நீங்க நிறைய சோர்சஸை தேடி போக வேணாம். சோர்ஸை லிமிட் பண்ணிட்டு ரிவிஷனை அதிகப்படுத்துங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போதும், இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாமை கிராக் பண்ணிட முடியும். ஸோ பயப்பட வேணாம், பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ நமக்கு டெய்லியும் யூடியூப்ல 2 கொஸ்டின்ஸாக அப்லோட் ஆகும். ஒரு 25 நாளில் நம்ம இந்த ஒரு செட்டை முடிச்சிடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் தனியாக டைம் இருக்கும். ஸோ பயப்பட வேணாம், சரிங்களா? பார்த்துக்கலாம். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.